வணக்கம். உணவு பாரம்பரிய நிகழ்ச்சி மூலமாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. முக்கியமாக கோடை காலத்தில் வரக்கூடிய உடல் உபாதைகள் என்ன, அதற்கான முன்னெச்சரிக்கையாக நம்ம என்னென்ன எடுத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய உணவு முறையிலும் நம்முடைய வாழ்க்கை முறையிலும் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். முக்கியமாக வரக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படிங்கிறத அனைவரும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நீரினால் வரக்கூடிய நோய்கள், வைரஸ்னால் வரக்கூடிய நோய்களை அந்த காலங்களில் மிக அதிகமாக காணப்படும். வைரல்னால் வரக்கூடிய நோய்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அம்மை நோய் தான் மிக அதிகமாக அந்த காலங்களில் வரக்கூடியது. ஸோ கூடுமான வரைக்கும் இப்போல்லாம் அதிகப்படியான ப்ரிகாஷன் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்குது. நிறைய பேர் அதற்கான வேக்சினேஷன் நம்ம குழந்தைகளுக்கும் போடுறாங்க, பெரியவங்களும் போட்டுக்கொள்கிறாங்க, பெரியவர்களும் அதை போட்டுக்கொண்டு வருகிறார்கள். அது மிக வரவேற்கத்தக்க ஒன்று. அதே போல் இந்த அம்மை நோய் வரும் பொழுது கூடுமான வரைக்கும் அவங்களை ஐசோலேட் பண்ணி வைக்கிறது மிக மிக நல்லது. ஸோ அம்மை நோய் வந்தாங்கன்னா அந்த குழந்தைகளை தனியாக செப்பரேட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா சீக்கிரமாக இது பரவக்கூடியது, கண்டேஜியஸ் ஒன் இல்லையா, ஈஸிலி ஸ்ப்ரெட் அவுட் ஆயிரும் இது அந்த வைரஸ் எல்லாமே. அதே டைமில் இந்த அம்மை நோய் வராமல் தடுப்பதற்காகத்தான் இந்த காலங்களில் அதிகப்படியான கூலிங்கான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய பாரம்பரியமான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் இரண்டாவது, நீரினால் வரக்கூடிய நோய்கள் மிக மிக அதிகம். தண்ணீர், கண்டாமினேட்டட் தண்ணீர், அசுத்தமான நீரை பருகுவதனால வரக்கூடிய மஞ்சக்காமாலை, டைஃபாய்டு, வாந்தி பேதி, இது மூன்று தான் மிக அதிகமாக காணக்கூடியது. வாந்தி பேதி ஓரளவுக்கு நம்ம நாட்டோட எரடிகேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போல்லாம் காலராலாம் மிக அங்கங்கே தான் 1 or 2 டிசீஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக டைஃபாய்டு, மஞ்சக்காமாலை, இதுதான் மிக அதிகமாக இந்த காலங்களில் வந்துட்டுருக்கு. ஸோ இது வராமல் தடுப்பதற்கு ஒரே ஒரு வருவதற்கான காரணம் தண்ணீர்னு பார்த்தோம். எப்படி நாங்கள் நல்ல தண்ணீர் தானே சாப்பிட்டுட்ருக்கோம், எப்படி எங்கள் குழந்தைங்களுக்கு வந்துச்சு, எங்களுக்கு எப்படி டைஃபாய்டு வந்துச்சு, நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் உங்கள் தண்ணீரை நீங்கள் எந்த தண்ணீர் குடித்தீங்க, நீங்கள் ஆரோ பிளான்ட் தண்ணி குடித்தீங்களா, இல்லை நீங்கள் ஆஸ்மாசிஸ் பண்ண தண்ணீரை குடித்தீங்களா, நீங்கள் எந்த கம்பெனி தண்ணீர் குடித்தீங்க, இதுதான் பேச்சே கிடையாது. தண்ணீரை கொதிக்க வச்சு குடித்தீர்களா, அதுதான் என்னோட கேள்வி. அதுதான் ஒரு மருத்துவராகி நான் கேட்பதே அதுதான். தண்ணீரை கொதிக்க வச்சு குடித்தீர்களா, கொதிக்க வேண்டிய அவசியமே இல்லையே, நாங்கள் ஆரோ தண்ணி தான் குடிப்போம் அப்படிம்பாங்க. தண்ணீரை 100 டிகிரிக்கு நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். அப்போ டிகிரி எதுவும் கணக்கு இருக்கா, ஏதாவது அளவு இதுங்க தரீங்களான்னு கேட்பாங்க. ஒன்றுமே தேவையில்லை. நீரோட கொதிநிலையே 100 டிகிரி தான், 100 டிகிரி சென்டிகிரேட் தான் தண்ணீர் கொதிக்க ஆரம்பிக்கும். ஸோ தண்ணீரை அது நீங்கள் அது என்ன வாட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் வரக்கூடிய அந்த குடிநீரை நன்றாக கொதிக்க வைத்து குடித்தாலே போதும். எங்களுக்கு அவ்வளோ வாட்டர் கேன் வாங்குறதுக்கு எங்கிட்ட பணம் இல்லை, நாங்கள் தண்ணீரை தான் குடிப்போம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் குடிங்க. வாட்டர் கேன் தண்ணி தான் சுத்தமானது என்று கிடையவே கிடையாது. தண்ணீர் கொதிக்க வைத்த தண்ணீர் தான் சுத்தமான தண்ணீர், சரியா? ஸோ எந்த வகையான தண்ணீராக இருந்தாலும் நன்றாக கொதிக்க வைத்து ஆற வைத்து அதை நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி அதை நீங்கள் கூலாக கூட சாப்பிட்டு வரலாம். அந்த தண்ணீரையே நீங்கள் குடிக்கக்கூடிய ஜூஸு, நீங்கள் வைக்கக்கூடிய முக்கியமாக இந்த உணவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்பார் இந்த மாதிரி கிரேவி ஐட்டங்கள் எல்லாமே நல்லா நம்ம கொதிக்க வச்சிருவோம் இல்லையா, அந்த குழம்பு ஐட்டங்கள்லாம். ஆனால் மோர், ரசம் இதெல்லாம் அதிகமாக கொதிக்க வைக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷுக்கு எல்லாமே நீங்கள் கொதிக்க வைத்த தண்ணீரை தான் கொண்டு வர வேண்டும். அதே போல் ஜூஸ் ஐட்டங்கள் இதுக்கும் நீங்கள் கொதிக்க வைத்து ஆற வைத்த தண்ணீரை நீங்கள் கொண்டு வர்றது மிக மிக நல்லது. அதற்காகத்தான் இந்த நாட்களில் வெளியில் போகும்போது கூடுமான வரைக்கும் போகிற இடத்துலலாம் தண்ணீர் குடிக்கிற வச்சுக்கிட்டீங்க, தண்ணீரை குடிக்கவே கூடாது. குடித்தோமானால் நிச்சயமாக நமக்கு மஞ்சக்காமாலையோ இல்லை டைஃபாய்டோ இல்லைன்னா வாந்தி பேதியோ வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ போன வார நிகழ்ச்சி நம்ம பார்த்தோம், மோரில் வெள்ளரிக்காய் விதை, பூசணிக்காய் விதை, கற்பூரவள்ளி விதை, இது மூன்றையும் கலந்து ஒரு அருமையான விதை மோர் எந்த அளவுக்கு இந்த வெயில்நீர் காலத்தில் நமக்கு தேவையான எனர்ஜியும் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே போல் இந்த வார நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு நட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், விதையை பற்றி பார்க்க போகிறோம். சாரா பருப்பு. எத்தனை பேருக்கு தெரியும் சாரா பருப்புனா என்னன்னு இல்லையா? பாதாம் பருப்பு தெரியும் நமக்கு இல்லையா, முந்திரி தெரியும் நமக்கு. அதே போல் வால்நட்டு, அக்ரோட்டு என்று இந்த காலங்களில் சொல்லக்கூடிய நம்ம நாட்டு கிளைமேட்டில் விளைவிக்காத சில நிறைய நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய விலை அதிகமான அளவுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய விதைகள்லாம் நம்ம அதிகமாக வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா. அதுலேயே நமக்கு நிறைய குழப்பங்கள் வேற உண்டு. இது கெட்ட கொழுப்பா, நல்ல கொழுப்பா, இது சாப்பிடலாமா, இது சாப்பிடக்கூடாதா, இதயத்துக்கு நன்றதா அப்படின்னு. இந்த நம்ம நாட்டில் விளைவிக்கக்கூடியதே அதே போல் அதிகப்படியான விலை இல்லாமல் நமக்கு நல்ல கொலஸ்ட்ராலை கொடுக்கக்கூடியதும் மிக ருசியான நம் நாட்டோட பாரம்பரியமான ஒரு விதை இருக்குது, சாரா பருப்பு. இந்த சாரா பருப்பு எந்த அளவுக்கு நமக்கு இந்த கோடை காலத்தில் நமக்கு எனர்ஜெட்டிக் கொடுக்கக்கூடியதாகவும் அதே போல் இதில் என்னென்ன விட்டமின்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறது, ஏன் நம்ம அதை வெயில் காலத்தில் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது நிகழ்ச்சி நம்ம பார்க்கலாம். பாதாம், பிஸ்தா, அக்ரோட்டு, வால்நட்டு இதெல்லாம் தெரிஞ்ச நிறைய பேருக்கு, இதெல்லாம் தெரிந்தவர்களுக்கு சாரா பருப்பை பற்றி அதிகமாக தெரிவதில்லை. சாரா பருப்பு, ஆளி விதை, வேர்க்கடலை, எள்ளு இதெல்லாம் நம் நாட்டோட பாரம்பரியமான விதை தானியங்கள். இதெல்லாம் நமக்கு அந்நிய செலவானையை ஈட்டு தரக்கூடியதும் அதே போல் இதில் இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் தான் இன்றைக்கி நமக்கு சமையல் எண்ணெயாக நம்ம அநேக நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செஞ்சிட்ருக்கோம்.
இந்த சாராப்பருப்பும் ஆளி விதையும் நம்ம இதயத்துக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது, இதயத்தில் எந்த ஒரு பிளாக்கும் வராமல் தடுக்கக்கூடியது. ஆளி விதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம நிகழ்ச்சியை பார்த்த அநேகர் இன்னைக்கு ஆளி விதையை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆளி விதை இதய நோய்க்கும் இதய நோய்க்கும் ஒபிசிட்டிக்கு ஒரு மிக சிறந்த மருந்தாக இன்னைக்கு நிறைய பேர் அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த ஃபீட்பேக்கை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதே போல் சாராப்பருப்பும் அதே போல் தான், ஆளி விதை மாதிரியே தான். ஆளி விதையை விட விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நமக்கு உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தையும் அதே போல் இம்யூனிட்டி அதிகமாக கொடுக்கக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. அதே போல் இதயத்தில் பிளாக் எதுவும் வராமல் தடுக்கக்கூடியதும் இந்த சாராப்பருப்பு. இதில் அதிகமாக என்னென்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் அதிகமான ஃபைபர் இருக்குது, ஆன்டாக்சிடென்ட் இருக்குது. அதிகப்படியான ஆன்டாக்சிடென்ட் இருக்கிறதுனால இது உனக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு மிக சிறந்த மருந்தாக காணப்படுது. அதே போல் விட்டமின் B1 B2 நியாசின் மிக அதிகமாக காணப்படுது. எந்த ஒரு பொருளை B1 B2 நியாசின் அதிகமாக இருந்ததுன்னா அதனுடைய வாழ்நாளை அதிகரிக்கக்கூடியது. எல்லா நட்ஸ்லையுமே இது இருக்குது, பாதாம்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது, பிஸ்தாலே இருக்குது, வால்நட்டில் இருக்குது. ஆனால் நம்முடைய பாரம்பரியமான சாராப்பருப்பில் இது மிக அதிகமாக காணப்படுது. அதே போல் விலை அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை. ஸோ நீங்கள் ஆளி விதையும் சாராப்பருப்பும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த கோடை காலத்தில் இந்த உணவுக்கு நான் சாராப்பருப்பு அதிகமாக நான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா இந்த உடல் ஏற்படும் சோர்வை தீர்க்கக்கூடியதும் அதே போல் அதிகப்படியான தாகம், இந்த காலங்கள் அதிக தாகம் இருக்கும் இல்லையா, காரணம் அதிகப்படியான ஸ்வெட்டிங் நமக்கு அதிகமாகிறதுனால அதிகப்படியான தாகம் இருக்கும், நன்றாக தாகத்தை நீக்கக்கூடியது. ஸோ அதனால் சாராப்பருப்பு எடுத்திருக்கோம். அதே போல் ரத்ன புருஷ் என்று சொல்லக்கூடிய ஊறுதல் தாமரை நம்ம எடுத்திருக்கோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு நமக்கு இந்த மூலிகை பற்றி நமக்கு தெரியறதில்லை. இந்த இன்னைக்கு நிறைய பேர் ஆண்மை சக்திக்காகவும் ஆண்மை பெருக்கத்துக்காகவும் நிறைய மருந்தெல்லாம் சாப்பிட்டு பக்க விளைவுகளால் மாட்டிக்கொண்டவர்கள் மிக அதிகம். ஆனால் இது மிக இயற்கையாகவே ஆண்களுக்கு தேவையான சக்தியை கொடுக்கக்கூடியது, நல்ல ஒரு வீரியத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த ரத்ன புருஷ். பேர்லேயே அது தெரியுது இல்லையா? ஸோ ரத்ன புருஷ் என்கிற ஊறுதல் தாமரை ஆண்களுக்குள்ள ஒரு முக்கியமான பிளான்ட்டு சொல்லலாம். எப்படி நம்ம பெண்களுக்கு ஒரு கற்றாழை, ஆவாரம்பூ பேசுகிறோம் இல்லையா, அதுக்கு பேரே அதற்கு கற்றாழைக்கு இன்னொரு பேரே குமரி. ஸோ பெண்களுக்கான மூலிகைகள் அதெல்லாம். அதே போல் ஆண்களுக்கு அஸ்வகந்தா நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் ரத்ன புருஷ் ஊறுதல் தாமரையும் ஒரு மிக சிறந்த ஆண்களுக்கான ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். அதே போல் இது ஒரு மிக சிறந்த டையூரிட்டிக் ஆக்ஷன் உள்ளது. ஸோ இந்த காலங்களில் வரக்கூடிய அந்த யூரின் போகும்போது பேர்னிங் சென்சேஷனுக்கு ஒரு மிக சிறந்த மருந்தாக இந்த ரத்ன புருஷை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த கோடை காலத்துக்கு நீங்கள் உங்களுடைய பாலில் மிக்ஸ் பண்ணி இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறந்த ஒரு உணவாக்கி மருந்தாக்கி உணவாகவும் இது இருக்கும். இதை அளவு சொல்கிறேன். இதை நீங்கள் ஒரு 100 கிராம் எடுத்தீங்க அப்படின்னா சாராப்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 மீக்கோள் தான், 2ஐயும் அரைத்து இந்த மாதிரி ஒரு பவுடராக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கக்கூடியது தான். ஊறுதல் தாமரை அப்படின்னாலே நம்ம கிடைக்கக்கூடியது தான். எல்லா கிராமங்கள்லையும் முக்கியமாக இந்த ஓடை ஓரமாக அதிகமாக இது காணப்படும். இல்லை பர்பிள் கலரில் ஒரே ஒரு இதழ் மட்டும்தான் இருக்கும், டங்க் ஷேப்பில் இருக்கும். டங்க் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஓரிதழ், அதை ஒரே இதழ் இருக்கனால இது ஓரிதழ் தாமரை அப்படிங்கிறதுக்கு பேர் காரணம் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவது மிக மிக சாலை சிறந்தது தான். ஆனால் சில சிட்டி சைடில் இது கிடைக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் காய்ந்த சுத்தமானதாக பார்த்து நாட்டு மருந்து கடையில் நீங்கள் இந்த ஊறுதல் தாமரை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அதே போல் சாராப்பருப்பு எல்லா கடைகளும் கிடைக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ இது 100 கிராம், இதுவும் 100 கிராம் தான். 2ஐயும் அரைத்து இப்படி பவுடராக எடுத்துக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு சர்க்கரை எங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இது கூட வெல்லம் கலந்து கொள்ளலாம். வெல்லம் இல்லைன்னா பனஞ்சர்க்கரை எதையாவது நீங்கள் கலந்து கொள்ளலாம். இதை நீங்கள் இரவு நைட்டு படுக்கும் பொழுது 100 ml இல்லை 150 ml டம்ளர் பாலுக்கு இதை 2 டீஸ்பூன் அளவு நீங்கள் இதை சாப்பிட்டு வந்தீர்களானால் இந்த வெயில் காலத்தில் நமக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடியதும் அதிகப்படியான கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் B1 B2 நியாசின், ஆன்டாக்சிடென்ட், ஃபைபர் இவ்வளவும் மிக்ஸான ஒரு உணவு நமக்கு கிடைத்த இயற்கையாகவே எந்த பக்க விளைவும் இல்லாமல் எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் உடம்புக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கக்கூடியது இந்த ரத்ன புருஷ் சாராப்பருப்பு. ரத்ன புருஷ் சாராப்பருப்பு, ரத்ன புருஷ் என்று சொல்லக்கூடிய அந்த ஊறுதல் தாமரையும் சாராப்பருப்பையும் கலந்த ஒரு பவுடர் பார்த்தோம் இல்லையா, நல்ல நமக்கு தேவையான உடல் சோர்வை நீக்கக்கூடியது, நமக்கு இம்யூனிட்டியை கொடுக்கக்கூடியது, நமக்கு தேவையான விட்டமின் B1 B2 நியாசின் இவை கலந்த ஒரு அருமையான ஒரு பவுடர். அதை எப்படி சாப்பிடுங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, மிக எளிதாக இதை ரெடி பண்ணி கொள்ளலாம். இதை நீங்கள் நாட்டு மருந்துக்கள்லேயே நீங்கள் சொல்லி அதை வாங்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நிறைய நீங்கள் ஹெல்த் ஃபுட்டை சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, நிறைய சப்ளிமெண்ட்ரி வாங்கி சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நம்ம நாட்டோட பாரம்பரியமான உணவு, ஒரு மருந்தாகிய ஒரு உணவாகிய மருந்துன்னு இதை சொல்லலாம். ரத்ன புருஷ் சாராப்பருப்பு உங்களுக்கு ஏற்ற இந்த கோடை காலத்துக்கு தேவையான ஒரு உணவு.